ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சார் இல்லத்துக்கு தான் வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த மாதம் ஆவணி மாதம் இல்லையா, ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. அதை கண்டிப்பாக என்ன சிறப்பு, என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட எடுத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவை இன்னைக்கு கேட்க போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்களுக்கு அன்பான வணக்கம். வணக்கம்மா. சார், ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதிலும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன சிறப்புகள் இருக்குது, மக்கள் எப்படி வழிபாடு செய்கிறது? பொதுவாக நம்ம எப்போதுமே ஒரு மாதத்தினுடைய சிறப்புகள், அதில் இருக்கக்கூடிய கிரகநிலை, அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையை பொறுத்து தான் நம்மளுடைய வழிபாட்டு முறை என்பது இருக்கும். இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு பாரம்பரியமாகவே செல்வ நிலையில் உயர்ந்த சமூகம் கடைபிடித்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். இது அந்த சமூகத்தை தவிர வேற யாருமே கடைபிடித்த விஷயம் கிடையாது. இது நிறைய பேருக்கும் தெரியாது. பொதுவா நீங்க பிள்ளையார்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிள்ளையார்பட்டியோடைய கற்பக விநாயகர் பாத்தீங்கன்னா நகரத்தார்களால் அதிகம் போற்றப்படக்கூடிய கோவில் அப்படின்றது தெரியும். இப்ப ஆதி காலத்துல இவர்கள் தான் மிகப்பெரிய வைசியர்கள். அதாவது இன்னைக்கு எப்படி வங்கிகள் இருக்கிறதோ, இந்த வங்கிகள் எல்லாமே வைத்திருந்தவர்கள் யாருன்னா இவர்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல வைரம் அப்படின்னாலே நமக்கு காரைக்குடி, வீடு அப்படின்னாலே காரைக்குடி, சமையல் அப்படின்னாலே காரைக்குடி. ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவித்து வாழ்பவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலே அது ஆதி காலத்துல நம்ம செட்டிநாடு மக்களை தான் நமக்கு என்ன பண்ணோம்னா அதிகமா சொல்லுவோம். இந்த செட்டிநாடு மக்களிடம் எனக்கு கொஞ்சம் நிறைய பழக்கங்கள் உண்டு, வாடிக்கையாளர்களும் நிறைய இருக்கிறாங்க. இவர்களிடம் ஒரு வழிபாட்டை பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். என்ன அப்படின்னா, பொதுவா பிள்ளையார்பட்டி ஆலயம் என்பது அது விநாயகருடைய ஆலயம் இல்லை, அது ஒரு சிவபெருமான் ஆலயம். சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அவர். அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர் மருந்தீசர்னு 3 சிவன் 3 அம்பிகை அந்த ஆலயத்துல காட்சி கொடுக்கறாங்க. அப்போ இந்த இடத்துல விநாயக பெருமான் கையில் சிவலிங்கம் வைத்திருக்கிறத அந்த கற்பக விநாயகருடைய தோற்றம் நமக்கு உணர்த்தும். இப்போ இதுல இருந்து என்னன்னா, பிள்ளையார்பட்டி விநாயகர் என்பவர் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திற்கு உரியவர். சிம்ம ராசி மக நட்சத்திரம். சிம்மம் சூரியனுடைய ராசி, மக நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன் கேது இணைவை இந்த கிரக அமைப்பு கொடுக்கிறது. இப்போ இந்த பாரம்பரியம்னு நம்ம சொல்றோம் தெரியுமா, இது எல்லாமே சூரிய பகவானை தான் குறிக்கும். இந்த பிள்ளையார்பட்டியையும் அந்த ஊரையும் இன்ன வரையிலும் எந்த விதத்தாலையும் இன்னொருத்தவங்க ஆட்கொண்டவர்கள் கிடையாது. அந்த மக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தம்போது ஆவணி ஞாயிறு விரதம்னு அவங்க ஒண்ணு எடுக்கிறாங்க. வருடம் வரக்கூடிய ஆவணி மாதம் ஞாயிறு விரதம்னு எடுக்கிறாங்க. அந்த ஞாயிறு விரதத்தின் மூலம் தன்னுடைய மூதாதையர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. அப்ப மூதாதையர்கள் முன்னோர்கள் கொடுத்த சொத்துக்கள் தானே அங்க மாளிகைகளாக சொத்துக்களாக இருக்கிறது. அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம எல்லாமே ஆடி அமாவாசை தை அமாவாசைன்னு போறோம் இல்லையா, அதற்கு இணையான பலனை இந்த ஆவணி ஞாயிறு அவர்களுக்கு தருகிறது. அப்ப என்னன்னா, இந்த ஆவணி ஞாயிறு விரதம் இருந்து அங்க இருக்கக்கூடிய கற்பக விநாயகரையும் அவர்களுக்குன்னு தனிப்பட்ட சிவாலயங்கள் 9 சிவாலயங்கள் இருக்கிறது. அவர்கள் எல்லாமே சிவபக்தர்கள், முருக பக்தர்கள் தான். சோ இந்த இறைவனை தனக்குன்னு உரித்தான சிவாலயத்துல நன்றி செலுத்தும் விதமாக வழிபடுவதினால் அவர்களுக்கு பிதுர் சாபம் என்பது முழுமையாக கிடையாது. இன்னைக்கும் அந்த ஊரு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான். ஒரு 3வது ஆள் போய் அந்த ஊர்ல என்ன பண்ண முடியாது, நுழையவே முடியாது. அப்போ அந்த ஆளுமை அதிகாரம் இப்ப தமிழகத்துல முதலமைச்சருடைய உத்தரவின்றி யாராவது நுழைய முடியுமா? இப்போ அதே போல இந்திய நாட்டுல பிரதமருடைய உத்தரவின்றி யாராவது நுழைய முடியுமா? அது போல அந்த ஊருடைய செழிப்புக்கும் அங்க உள்ள மக்களுடைய வளர்ச்சிக்கும் காரணம் ஆவணி மாத ஞாயிறு விரதம் தான். சொல்லியாச்சு. அப்ப என்னன்னா, இத அந்த ஊர்ல ஒரு பெரிய நபர்களோட பழக்கம்லாம் இருந்ததன் மூலம் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதன் அடிப்படையில மூதாதையர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எப்படி சூரிய காரகத்துவத்தை வலுப்படுத்தி இந்த ஜென்மத்துல கேட்கிறதை எல்லாமே தருமோ. ஏன்னா அக்ஷய பாத்திரத்தின் அதிபதியே சூரியன் தானே. அப்ப கேட்டதெல்லாம் தரக்கூடிய இறைவன் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியனை வலுப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த ஆவணி ஞாயிறு.
அப்போ இந்த ஆவணி ஞாயிற்றுல நாம என்ன வழிபடணும் அப்படின்னா, நாம எங்க இருந்து கொண்டிருக்கிறோமோ இருக்கின்ற இடத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு. ஏன்னா சிவன் அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன, சூரியன். அப்போ சிவாலயத்துல கண்டிப்பா விநாயகர் இருப்பார் இல்லையா? இப்போ காரைக்குடி பக்கம் இருக்கிறவங்க அங்க வழிபடுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஆவணி ஞாயிறு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா. அதே போல வந்து விநாயகர் சதுர்த்தியில வந்து சம்ஹாரம், இப்ப எப்படி திருச்செந்தூர்ல வந்து சத்துரு சம்ஹாரம் எப்படி நடக்கிறதோ அதே போல விநாயகருக்கு வந்து சம்ஹாரம் எடுக்கக்கூடிய நிகழ்வு அங்க நடக்குது. சூரசம்ஹாரம் நடக்கிறது பிள்ளையார்பட்டியில. அந்த கிட்டத்தட்ட விநாயகர் சதுர்த்திக்கு உட்பட்ட காலகட்டத்துல ஒரு நாள் மட்டும்தான் அவருக்கு சந்தன காப்பு சாற்றுவாங்க. அந்த கற்பக விநாயகருடைய பெருமைகளை பற்றி ரொம்ப நான் வியந்து போயிட்டேன். அவரை தங்க கவசம் இல்லாம நம்ம பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஜோதிடத்தை பத்தி அதுல ரிசர்ச் பண்ணதுக்கு பிறகுதான் தெரியுது, கேதுனா விநாயகர், அவர் தான் வந்து பொருளை வந்து தேக்கி வைப்பவர். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். இப்ப வந்து வடநாட்டிலேயும் விநாயகரை நிறைய கும்பிடுவாங்க. தங்கம் என்பது குரு, புரியுதுங்களா? தங்கம், குரு, சுக்கிரன் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்ப கேதுவை சுக்கிரனும் குருவும் பார்க்க மிகப்பெரிய செல்வ வசியம் உண்டு. இப்ப நம்ம இடையில வந்து ஒரு மும்பைல ஒரு பெரிய நபருடைய திருமணம் நடந்தது. அதுல அவங்க கையில ஒரு விளக்கு வச்சிருந்தாங்க. அதுல விநாயகர் உருவம் போட்ட தங்க விளக்கு. அது செல்வத்திற்கான வசீகரம். அப்போ அதே போல வந்து செல்வத்தில் உயர்ந்தவர்கள் தங்க நாணயத்திலும் தங்க உருவத்திலும் விநாயகரை வைத்து வழிபடுவதை கண்கூடா நான் பார்த்திருக்கிறேன். சோ இதுவும் வந்து செல்வத்தை ஈர்க்கிற ரகசியம். இந்த தோற்றம் பிள்ளையார்பட்டியில் அப்படியே அனுதினமும் காட்சியாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ பிரம்மாண்டமான விநாயகர், பிரம்மாண்டமான தங்க கவசம், சிறு குழந்தைகள் பூஜை செய்யக்கூடிய அந்த மடப்பள்ளி, இது எல்லாமே வந்து இருக்கக்கூடிய அற்புதமான பொக்கிஷம் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இந்த கோவிலுக்கு அனுப்பி குழந்தை பெறாதவர்களே கிடையாதுமா. அப்ப குழந்தை அப்படின்ற ஒரு விஷயமே சூரியன் தான். இந்த கோவிலுக்கு யாரு போய் விரதம் இருந்து வேண்டுறாங்களோ ஆண் குழந்தை தான். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூதாதையர்களுடைய சாபம்னு இருக்கு இல்லையா, பித்ரு சாபம்னு சொல்றோம் தெரியுமா, அதை தீர்க்கறதுக்கு ஒரு நாள் உண்டுன்னா அது ஆவணி மாதம் ஞாயிறு தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒற்றை செம்பருத்தி 7 எண்ணிக்கையில் அருகம்புல் மாலையும் கொடுத்து அர்ச்சனை செய்ய பிதுர் சாபம் நீங்கும். ஒற்றை செம்பருத்தியும் அருகம்புல்லும். காரணம், இந்த இடத்துல வந்து வியாசர் இயற்றிய சூரிய புராணத்தில், சூரிய புராணம் வந்து வியாசர் ஒன்று எழுதியிருக்கிறாரு. சூரியனுக்குரிய நவகிரக ஸ்லோகங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். அதுல வந்து செம்பருத்தி பூவுக்கு இணையான நிறத்தை கொண்டவரே அப்படின்னு யாரை வர்ணிச்சிருக்காருன்னா சூரியனை வர்ணித்திருக்கிறார். அப்ப சூரியனுடைய மலர் செம்பருத்தி, ஒற்றை செம்பருத்தி, சிவப்பு நிற ஒற்றை செம்பருத்தி யாரு வீட்டுல தலைவாசல்ல இருக்கிறதோ, வாசல்ல முன்னாடி இருக்கிறதோ, அந்த வீட்டுல வந்து என்னைக்குமே அந்த வீட்டுல ரொம்ப அதிகார புகழ் சிறப்பா இருக்கும். கேது என்பது அருகம்புல். கேது என்பது என்ன? அருகம்புல். சோ சூரியன் கேது சேர்க்கைக்கான பரிகார பொருளே இது 2 தான். அப்போ சூரியன் கேது சேர்க்கை என்ன பண்ணும்? சொத்து பிரச்சனையை தரும், குழந்தை பேரை உருவாக்காது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நோய்கள்ல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தண்டுவட பிரச்சனைகளை ஏற்படுத்தும், இருதய நோயை ஏற்படுத்தும். ஆட்டிசம் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு சூரியன் பலகீனமாகி இருக்கிறதே காரணம். இது அத்தனையும் நீக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையினுடைய வழிபாடு இருக்கும். அப்ப என்னன்னா, அந்த செம்பருத்தி பூவும் அருகம்புல்லையும் கொடுத்து விநாயகரை வணங்கி இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற செய்ய ஒரு திலகோமம் செய்த பலன் இந்த 2 பொருளால் நமக்கு இந்த குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையில் கிடைக்கிறது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரியனுக்குரிய நாள். இதை ஃபாலோ பண்ணும் பொழுது கிடைக்காத சிறப்புகளே கிடையாதுமா. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து தனிப்பட்ட சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு செய்யணுமா, இல்லை தனிப்பட்ட விநாயகர் கோயில்? தனிப்பட்ட இருக்கிற விநாயகர் வெறும் கேது, சிவாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் சூரியன் கேது. இப்ப ஆவணி மாத விரதமே சூரியன் கேதுக்கு பரிகாரம் தானே. இப்போ அவர்கள் கடைபிடிப்பது வந்து சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை கடைபிடித்து வெற்றி பெறுகிறார்கள் பொங்கல் வைத்து. இங்க வந்து நம்ம ஊர் எல்லாம் தான் நமக்கு சூரியன். நம்ம பிறந்த ஊர் தான் நம்மளுடைய இருப்பிடம். நம்ம இன்னைக்கு எந்த ஊர்ல நிறைய நாள் இருந்துட்டு இருக்கோமோ அங்க இருக்கக்கூடிய சூரியனுடைய தன்மைக்கேற்பதான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும். ஆகையினால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்க சிவாலயத்துல நம்ம போய் வழிபட்டோம்னா நம்மளுடைய முயற்சிகள்ல தோல்வி ஏற்படாது. நம்ம கரெக்டா எந்த விநாயகரை போயிட்டு ஆவணி மாசத்துல வழிபட்டோமோ அதே விநாயகரை நமக்கு தோல்வி ஏற்படும் பொழுதெல்லாம் அந்த வருடம் முழுக்க வழிபட வெற்றி உண்டு.
ஸோ ஒரு வருஷத்துல ஒரு டைம் அவரை போயிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து நம்ம ரீசார்ஜ் ஆகிட்டு என்ன சங்கல்பம் வைத்தாலும் அது வெற்றி. ஸோ சிறு அருகம்புல்லிலும் இந்த 7 செம்பருத்தியிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் சிவாலயத்தில் உள்ள விநாயகரிடத்திலும் இந்த கிரக சேர்க்கையை ஆக்டிவேட் பண்ணா மிகப்பெரிய விஷயம் கிடைக்குமா. ஏன்னா கோச்சார அடிப்படையில் சூரியன் சிம்மராசியில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல சூரியன் வந்து நடுநிலையா சரியான பிரகாச நிலையில இருக்கிறது இந்த மாதம் தான். அதாவது ரொம்ப உச்சமா இருக்கிறது சித்திரை மாதம், ரொம்ப நீச்சமாகி சூரியனே தெரியாம இருக்கிறது ஐப்பசி மாதம், நடுநிலையான மாதம் ஆவணி மாதம் தான். இந்த மாதத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது. ஆகையினால இந்த மாதத்தில் இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சூரிய ஹோரையில பண்ணா ரொம்ப நல்லதுமா. சூரிய ஹோரைனா 6 இருந்து 7 மணி வரை. இந்த பரிகாரத்தை மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமித்ததற்கு பிறகு நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதனால வந்து அதை மட்டும் பார்த்துக்கோ. ஓகே, மார்னிங் டைம்ல செஞ்சுக்கலாம். மார்னிங் டைம்ல பண்ணணும். குறிப்பா சூரிய ஹோரையில செய்வது ரொம்ப நல்லது. ரொம்ப ஒரு அருமையான பரிகாரமா சொல்லியிருக்கீங்க சார். ஏன்னா ஆடி அப்படின்னாலே எல்லா சிறப்புகளும் பொதுவா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தை மாதம் அப்படின்னாலுமே மக்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஆவணியில இருக்கக்கூடிய இந்த சூட்சம பரிகாரம் வந்து இதுவரும் யாருமே சொல்லாதது மட்டும்தான் தெரியும், வெளியில விடல. சரிங்களா, ரகசியமா வைத்தது அந்த ஊர்ல இருக்க வட்டார மக்களுக்கு தெரியும். அது அவர்களுடைய வழக்கம்னு நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஜோதிட சூட்சமத்தை கையாளும் பொழுது அவர்கள் புகழடைந்து காரக்குடியே புகழா இருக்கிறது காரணம் இது ஒரு விரதம் மட்டும்தான். அப்போ நம்மளும் இதை சரியா கடைபிடித்தோம்னா நமக்கும் மூதாதையர்களுடைய பிளஸிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க சார். நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சத்யசீலன் சாரை வந்து நீங்கள் ஜோதிட ரீதியாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ராசி நட்சத்திரங்கள் என்ன பிரச்சனை அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி நேர்லேயும் சந்திக்கலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். குருஜியுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நாங்களும் வாஸ்து கற்றுக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை வந்து எளிமையாக நாங்கள் நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்த உங்களுக்காக ரொம்பவே ஸ்பெஷலாக செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 24 நாட்கள் வந்து குருஜி வந்து பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆன்லைன் வகுப்பு தான். மிக குறைந்த கட்டணத்தில் இந்த வகுப்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை பற்றின முழு விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன விவரங்கள் வேணுமோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.